இன்றைக்கி நமக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது என்னன்னா, நான் பண்ணுற சொதப்பலாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், மது நீ பண்ணுடா நல்லா வரும், அதனா பாரு நாளைக்கு பாரு சூப்பராக வந்துடும்னு நீ மோட்டிவேட் பண்ணியே முன்னாடிக்கு நான் குக்கிங்கில் இப்போ எவ்வளோ தேறி இருக்கேன் தெரியுமா? அது மட்டுமா நான் யூடியூப்பில் இப்படி பேசணும் அப்படி பேசணும்னா யோசிச்சதே கிடையாது. நான் வீட்டில் எல்லாரோட எப்படி பேசுகிறேனோ அப்படி தான் உங்ககிட்டயும் பேசுவேன். அதுவும் நீங்கள் பார்த்து பிடிச்சி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் வந்து சிரிக்க வைக்கிறேன், என்டர்டெயின் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட தாழ்ச்சியான நன்றிகள் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்க சாப்பிட்லான்னு தேடி கண்டுபிடிச்சி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஊரில் இருக்கும்போது அப்பப்போ கிடைக்கும், நல்லா சாப்பிடுவோம். இங்கே எனக்கு எங்கடா கிடைக்கும்னு சொல்லி கடையை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் இது இப்போது இட்லி பொடி வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ரெண்டுமே என்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த தேங்காய் அரைச்சும் சம்டைம் பண்ணுவாங்க. சரி அந்த ரெசிபியை கேட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்த பிறகு கலர்னால் கலர்ஃபுல்லாக இருந்தது, ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு.